நான் படிக்கிறதே எங்கள் வீட்டில் சரி நான் ஒரு ஆளாவது நல்லா படிக்கணும், ஸோ நான் ஒரு ஆளாவது நல்லா படித்து வேலைக்கு போகணும், அப்படி தான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எப்பாடுபட்டாவது மகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று போராடி வருகிறார் தஞ்சை வண்டிக்கார தெருவை சேர்ந்த இந்த சந்திரா. ரொம்ப படிக்கலை, வீட்டுக்காரு பயங்கர குடியக்காரு, விட்டுட்டு போய் அவர் ரொம்ப வருஷம் ஆகுது, இறந்துட்டார். 3 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு தஞ்சாவூரில் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வீடு வாடகை கொடுத்துக்கிட்டு எதை கஷ்டப்பட்டுக்கிட்டு முடிஞ்சதோ முடியலையோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் 3 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு. வறுமையின் கோரப்பிடியிலிருந்து மீள முடியாத துயரம் கண்டு தனது கல்வி கனவை புதைத்துக் கொண்டு தாயுடன் வீட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திராவின் மூத்த மகள் மாலினி. நான் படிக்கல, என் சின்ன தங்கச்சி படிக்கிறாங்க. அவங்க படிப்பு வாடகை வீட்டில் குடியிருக்கோம். அம்மாவும் நானும் வீட்டு வேலை பார்த்து தான் வாடகை கொடுத்து தங்கச்சி படிக்க வச்சிட்ருக்கோம். என் தங்கச்சி படிக்கணுங்கிறதுனால தான் படிப்பை விட்டுட்டு நான் வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அவள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். படிக்க வைக்கிறதுக்கான வசதி எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் வீட்டு வேலை பார்த்து வாடகை கொடுத்து சாப்பாட்டே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு தங்கிறதுக்கான ஒரு இடமும் அவள் படிப்புக்கான ஒரு உதவியும் யாராச்சும் பண்ணால் அரசாங்கம் இல்லை யாரோ பண்ணால் நல்லாயிருக்கும். அரசு வீடு வழங்கி மாணவிக்கான கல்வி உதவி கிடைத்தால் எப்படியோ கரை சேர்ந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையை மட்டும் இருக்க பிடித்து உதவிக்கரம் நீட்டுகிறது இந்த குடும்பம். தஞ்சையிலிருந்து செய்தியாளர் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.